அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். உன்னோடு இருக்கிறார் என்றார். இஸ்ரவேல் ஜனம் 40 ஆண்டுகள் வனாந்தர யாத்திரை செய்து அந்த யாத்திரையின் முடிவிலே மோசே மரித்தார். மோசேயின் ஸ்தானத்திலே கர்த்தர் யோசுவாவை ஏற்படுத்தினார். அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தை யோர்தானை கடந்து கானான் தேசத்தை அவர்கள் யுத்தம் செய்து அதை பிடித்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை கர்த்தர் யோசுவாவை கொடுத்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு மிக முக்கியமான வார்த்தை, பலம் கொண்டு திடமனதாயிரு என்று யோசுவாவை பலப்படுத்தி சொன்ன அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப இதே அதிகாரத்தில் வரும் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், 1:7, இப்போ வாசிக்க கேட்ட 1:9. ஆக 3 விசை திரும்ப திரும்ப யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னு கேட்டினா யோசுவாவுக்குள்ளே ஒரு திகைப்பு, பயம், கலக்கம் இருந்திருக்கலாம். புதிய பொறுப்பு, ஆக பிரவேசிக்க போகிற தேசமோ ஒரு பயங்கரமான தேசம். ஆக இந்த தலைமுறை இஸ்ரவேல் ஜனம் இருக்கிற புதிய தலைமுறை, ஆக எப்படி அவர்களை கொண்டு போய் சேர்த்து தேசத்தை பங்கிட்டு கொடுப்பது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அவருக்குள்ள இருந்ததுனால அவருக்குள்ள திகைப்பு, பயம், கலக்கம் இருந்திருக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், யோசுவா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்களுக்குள்ளும் பலவிதமான கலக்கங்கள் இருக்கலாம், பயம் இருக்கலாம், திகைப்பு இருக்கலாம். இந்த காரியம் என்ன ஆகுமோ, எப்படி செய்ய முடியுமா முடியாதா என்றெல்லாம் உங்களுக்குள்ள 1000 கேள்விகளோடு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து சொன்னவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.